ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, 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 உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையில அப்பா ராஜா, நாங்கள் ஒரு சிறு குழுமமாக ஒன்று கூடி அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நல்ல சுகத்துக்கு நன்றி, பலத்துக்கு நன்றி, ஆரோக்கியத்துக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை இன்னும் காணும்படியாக கொடுத்த ஆண்டவரே ஆர்வமுள்ள உள்ளத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடு எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத அந்த அன்பின் சொல்லாக்கியத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. மக்கள் நன்றி 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 நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மென்று மாறாத தெய்வமே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா சென்ற காலம் முழுவதும் அப்பா இந்த வருடத்தோட துவங்கி 2 மாதங்கள் அப்பா நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து எத்தனையோ மோசங்களுக்கும் ஆண்டவரே தப்புவித்து அப்பா எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்த எங்கள் அன்பு தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி, அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரே எங்கள் தேவைகளெல்லாம் நீர் சந்தித்து வருகிற உம்முடைய அன்பின் தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி, கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறப்பா. பரலோக தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறப்பா. உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த சமூகம் எங்களை முற்றிலுமாக ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமூகம் எங்கள் ஒவ்வொருவரையும் முற்றிலுமாக ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ரிகபா ரிமா தின கம ரிமா ஷால திர கப தூரி கப ரிமா கம நிமா ரிமா ஷால திர கப ரிமா கம தூர கப ரிமா கம தினி கம ரிமா கம. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரி. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன் எங்களை மறவாதபடி எங்களோடு இருக்கிறீர். மக்கள் நன்றி 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 நன்றி. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமான கொள்ளை நோய்க்கு மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் தேவரீர் எங்களை விலக்கி காத்து வருகிறீர். மக்கள் நன்றி 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 நன்றி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற வேத வசனத்தின்படி நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். மக்கள் நன்றி 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 சுவாமி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன தேவன் உடைய வாக்கின்படி எங்களை நடத்தி வருகிறீர். மக்கள் நன்றி நன்றி. அப்பா இந்த மாதம் ஆண்டவரே 1ஆம் தேதியில அப்பா உங்களுக்கு அதிகமாக மக்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி அப்பா உண்மை துதிக்க உண்மை வாழ்த்த வணங்க போற்ற புகழ கர்த்தர் கிருபை செய்ய போகிற தயவுக்காக, கிருபை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக நமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய வேத வசனத்தை சொல்லி சொல்லி இந்த வேத வசனத்துடைய அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே மக்கள் நன்றி, ஆவியானவரே மக்கள் நன்றி, ஆவியானவரே மக்கள் நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தேவன் வாக்கு மாறாத எங்களை விட்டு விலகாதபடி எங்களோடு இருந்து கைவிடாதபடி எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரே உங்களுடைய இரு கரம் பற்றி எங்களை ஆண்டவரே அழைத்து கொண்டு செல்கிற எங்கள் அன்பு தெய்வமே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் நன்றி ஏறெடுக்கிற சுவாமி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வேத வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய இருதயத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு என் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியாய் தங்கும் இடங்களும் குடியிருக்கும் என்று சொன்னார். வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அப்படியாக ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமாதான தளத்தில் எங்களை வைத்திருக்கிறீரே. மக்கள் நன்றி நன்றி சுவாமி. ஆபேசு சிறுவலின் தேவனை நோக்கி
தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நாங்கள் வேதத்துல படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆண்டவரே, அதை அப்பியாசிக்கிற அதே போல சாமி, அதே போல எங்களை ஒவ்வொருவரையும் யாபேஸ் ஜெபத்தை போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். யாபேசு கொடுத்த சகல ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களில் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள் என்று சொன்ன வேத வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் சந்ததிகளை நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரி. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு சகாயம் செய்து என் நீதியின் பலகரத்தினால் உன்னை தாங்குவேன். சொன்ன வேத வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தண்ணீரின் மேல் நடந்தாலும் நான் உன்னோடு நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியை நடந்தாலும் அது வேகாதிருப்ப. அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளெல்லாம் என்னென்னமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று சொல்லி இந்த வேத வசனமெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சுவாமி வற்றாத நீரூற்றி போல எங்களை நீர் ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி, 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 நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறதோ அவர்களுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு அவர்களுக்கு சத்தியத்தின் சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சத்தியத்தை சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். அப்படியாக சுவாமி கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திர பரிபூர்ண சமாதான சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. இது ஒரு விசேஷித்த ஜெபமா இருப்பதனால உங்களுடைய வசனத்தை சொல்லி நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. உங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் வேணும்னாலும் என்னுடைய வசனத்தை அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வசனத்தை சொல்லி சொல்லி அதை அதை ஜெபத்தில் வைத்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன எங்கள் தேவன் எங்களுக்கு நீர் அப்படியாக அறிவுறுத்தி சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி உங்களுடைய வேத வசனங்களை சொல்லி 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 எங்களுக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீர், கிருபை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன், தாய் விட தந்தை விட மேலான அன்பு செலுத்தி எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நன்றி இயேசு சுவாமி. தாய் விட மேலான அன்பு செலுத்துகிற எங்கள் தகப்பன் எங்களோடு இருப்பது எத்தனை பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்படியாக நீர் எங்களை ஆண்டவரே ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிறீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. ஏசப்பா இயேசு சுவாமி. நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனின் கேதுரை போல வளருவான் என்று சொல்லி அப்பா வார்த்தைகளை கொடுத்து 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 எங்களை ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர், எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர் அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. போதுமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரை. கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன் அப்பா. அப்பா நீர் கோணையானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் அப்பா. எங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆண்டவரே என்னென்ன கோணலானவர்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு செவையாய் மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. இதோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே தோன்றும், அதை நீ அறியாயா? வனாந்தரத்துல வழிகளையும் அவாந்துள்ள ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் உடைய வார்த்தையின்படி நீர் செய்ய போகிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காக உனக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நன்றி இயேசு சுவாமி.
நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர ஆறுகளை உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சொர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தர் அப்பா அப்படியாக ராஜா உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா உம்முடைய ஜனமாகிய எங்களை நீர் அப்படியாக நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு நாங்கள் பயனுள்ள பாத்திரங்களாக நீர் விளங்கச் செய்ய கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். கிருபை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதோ என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். பெரிய காரியங்கள் கெட்டாத பெரிய காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரை தெரிவிக்கிற தேவனா இருக்கிறபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியாக எங்களை நடத்தி ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீர் அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. கப ரிமா தின கம ரிமா ஷல திர கப தூரி கப ரிமா கம நிமா ரிமா தின கம ரிமா ஷல திர கப தீரி கப ரிமா கம தீரி கப ரிமா. இந்த வேத வசனம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்குள் கிரியை செய்யும் பிள்ளைகளே. இந்த வேத வசனம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்குள் கிரியை செய்யும். இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாயின் அறிக்கை செய்து துதித்து வாழ்க்கை அறிக்கை செய்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என் அருமை பிள்ளைகளே. உக்கப தினக்கம் உக்கப தினக்கம் உக்கப தினக்கமா உக்கப தினக்கமா. ஹalleluya. நன்றி 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 இயேசு சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற வார்த்தைக்கு நன்றி ராஜா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். ஆலோசனை கர்த்தாவாக இருந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துகிற தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திர. காட்சியும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சொன்னபடி வேத வசனத்தின்படி எங்களை அப்படியாக நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வெண்கல கதவுகளை உடைத்து இடுப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷம் வெளிப்படுத்துகிற புதையலை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தேவன். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலுமாக எங்கள் சிறுமையிலே எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ராஜா. அப்பா கர்த்தாவே எங்களுக்கு ஆறுதலாய் இருப்பதற்காக அப்பா உமக்கு நன்றி. கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. அப்பா அவர்கள் முதிர் வயதிலும் கடித்த அந்த புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆயுஷ் காலத்தை நீர் கூட்டிக் கொடுத்து ஆண்டவரே அது பசுமையாகும் ஆண்டவரே கர்த்தாவே ராஜா. ராஜா அது ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஊட்டமாகவும் இருக்க கர்த்தர் பெருமை செய்து கொண்டு இருக்கிறேன். நன்றி தகப்பனே. நன்றி சுவாமி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அர்ப்பணித்து அர்ப்பணித்து தேவனோடு நாங்கள் இப்பொழுது ஐக்கியமா இருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர் அப்பா தேவரீர். உம்முடைய கண்கள் எங்களை ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. உம்மை குறித்த உத்தம இருதயத்தாருக்கு தம்முடைய வல்லமை விளங்கச் செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த வேத வசனத்தின்படி உடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது அப்பா. உமக்கு நன்றி 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 சாமி. உடைய கண்கள் எங்களை ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டிருப்பது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம் இந்த காலை வேளையில ராஜா. அப்பா கர்த்தாவே சுவாமி, நீர் எங்களை பார்த்து கொண்டிருப்பது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம் அப்பா. எத்தனையோ பேர்களுக்கு காண கிடைக்காத அந்த அன்பின் செலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்க ராஜா. நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் எத்தனையோ கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் எத்தனையோ ஏமாற்றங்களிலும் அப்பா கர்த்தாவே எத்தனையோ பாதிப்புகளிலும் எங்களுடைய ஆண்டவை கர்த்தாவே எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய செல்வாக்குகளை எல்லாம் நாங்கள் இழந்திருப்போம் சுவாமி. ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை தேற்றி 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 எங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை எங்களை தேற்றுகிறது, ஆற்றுகிறது சுவாமி. எசப்பா உமக்கு நன்றி. நீர் அப்படியா கொடுக்க போகிற தயவுக்காக நன்றியோடு 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 இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது நன்றியோடு சோத்தரிக்கிற தகப்பனே. அப்பா கர்த்தாவே இந்த மாதத்திலே சுவாமி அப்பா முதல் நாளிலே துதிக்க ஆண்டவர்கள் கொடுத்த இந்த செல்லாக்கியம்
இது ஒரு விலையேறப்பட்ட விசேஷித்த மாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நன்றி சுவாமி. கர்த்தர் சகலத்தையும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வேத வசனத்தின்படி நீர் செய்ய நினைத்தது தடைபடாது இயேசு ராஜா. தடைபடாது சுவாமி. ஆமா ஆண்டவரே. நீர் என்ன நினைத்து எங்களை எல்லாம் நீர் ஆண்டவரே, நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறீரோ, அந்த அந்த நினைவுகள் தடைபடாது சுவாமி. உம்முடைய நினைவின்படி நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயங்களை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் அதிசயத்தை காண செய்ய போகிறீர். நன்றி ராஜா. உம்முடைய அற்புதத்தை நீர் வெளிப்படுத்த போகிறீர். நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். இதோ இத இத இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள், ஆண்டவரே, கேட்கிற காதுகள் அனைத்தும் ஆண்டவரே, உம்முடைய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும், எண்ணி முடியாத அதிசயத்தையும் காணப்போகிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. நீ செய்ய போகிற மகத்துவமுள்ள செயல்களுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனோட பாதங்கள் மலைகளின் மேல் எத்தனை அழகா இருக்குன்னு சொன்ன வேத வசனம் இயேசுராஜா நிறைவேற்றி 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 ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றியோடு ஜீவிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்ய போகிறீர். கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த தேவனே, பரிசுத்த ராஜாவே, பரிசுத்த தகப்பனே, அப்பா கர்த்தாவே, இன்னுமாக எத்தனையோ தேவைகளோடு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ தேவைகள் அப்பா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. விசுவாசித்து விசுவாசித்து இந்த ஒவ்வொரு வசனத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற மகிமையின் தேவன், மாசற்ற தேவன், மகிமைக்கு பாத்திரர் நீர் ஐயா. மகிமைக்கு பாத்திரம் உடைய நாமம் ஒன்று மாத்திரமே இந்த உலகத்தில் மகிமைப்படணும் சுவாமி. நீரே மகிமைக்கு பாத்திரப்பா. நீரே மகிமையின் தேவனப்பா. உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு நன்றியோடு சோத்தரி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலம் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று சொன்ன வேத வசனம் ஆம் என்றும் ஆவேன் என்றும் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி கொண்டு வருகிறீர் அப்பா. எத்தனை சில்லாக்கியம், எத்தனை பாக்கியம் அப்பா. அப்பா இந்த வசனங்கள் எல்லாம் தேனிலும் மதுரமான வசனங்கள் ஆண்டவரே சுவாமி. இந்த தேனிலும் மதுரமான இந்த வசனங்களை எங்கள் ஜீவனை உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நன்றி நன்றி நன்றி. யார் இப்படி வார்த்தைகளை கொடுப்பாங்க சுவாமி. ஆண்டவரே நீர் வார்த்தையாக இருக்கிறீரப்பா. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் உட்கொண்டு ஆண்டவரே உண்மை நாங்கள் உட்கொள்வது போல இந்த வார்த்தைகளை எல்லாம் உட்கொண்டு அதனுடைய பலனை நாங்கள் அதிக அதிகமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய செய்ய போகிறீர், செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. என்னை கேளும் அப்பொழுது ஜா ஜாதிகளை உனக்கு சொந்தமாக பூமியின் எல்லை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆமா ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. இந்த ஜூம் மீட்டிங்ல ஆண்டவரே ஜாதிகள் ஜனங்களை எங்களுக்கு ஆண்டவரே கொடுங்க சுவாமி. ஜனங்களை கொடுங்க ராஜா. பூமியின் எல்லையை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எங்களை சுதந்திரமாக்கி கொடுங்க ராஜா. அப்பா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டுகள் திறக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர் என்று சொன்னீரையா. மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பான. பொல்லாத தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் கொடுக்காமல் இருப்பேனோ என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவரப்பா. அப்படியாக நன்மையான ஈவுகளை எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. ஆசீர்வதிங்க. உங்களுடைய வல்லமையால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க சுவாமி. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. எங்களை ஒவ்வொருவரையும் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக்குங்க சுவாமி. நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக்கு ராஜா. ஏசப்பா இன்னும் அதிகமான மக்களை ஜப கூடுகையிலே கூட்டி சேர்த்து கர்த்தர் உங்கள் பிரதான ஆண்டவரை கர்த்தர் அறுவடையை
காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணும் சுவாமி. உடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி சொன்னால் எங்கள் நாவு போதாது. எங்கள் நேரம் போதாது. அப்பேற்பட்ட அன்பு, அன்பு, அன்பு நிறைந்த தேவன் அப்பா. அப்பா அன்பு நிறைந்த தேவன் அப்பா. தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான ஆறுதல், தேறுதலுமாக நீர் இருக்கிற எங்களை தோளின் மீது சுமந்து வருகிற எங்கள் தகப்பனப்பா நீர் ஐயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 1000 10,000 கோடி நாவுகள் கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் செய்தாலும் எங்களுக்கு நாவு போதாது. எங்கள் நேரம் போதாதப்பா. வல்லமையுள்ள தேவன், வல்லமையாய் கிரிய இந்த பொல்லாத உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆண்டவரே கடுமையான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய சட்டையின் கீழ் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீரப்பா. இனிமேலும் நீர் பாதுகாக்க போகிறீரப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. இன்னுமாக இந்த மீட்டிங்ல கலந்திருக்கிற அப்பா இந்த பிள்ளைகளா யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதே கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருக்கும் சுவாமி அவரோட தேவைகளெல்லாம் நீர் சந்தித்து அவளை ஆசீர்வதித்து அவளை சந்தோஷப்படுத்துங்க ராஜா. அவளை மகிழ்ச்சிக்குள்ளாக்குங்க சுவாமி. இயேசுராஜா உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் நன்றி ஏறெடுக்கிறார் சுவாமி. தகப்பனே, 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 நீர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. சகலத்தையும் தேவர் சகலத்தையும் செய்து செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு இருப்பேன். அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று அப்பா நீர் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் கதவுகளை நீர் தட்டி கொண்டு இருக்கிறீரப்பா. அப்பா ஒவ்வொருவரும் உம்முடைய தட்டுகிற சத்தத்தை கேட்டு இயேசுராஜா, இயேசப்பா, இயேசுசாமி தட்டுகிற சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை திறக்கத்தக்கதாக அப்பா உம்முடைய வேத வசனமாகிய வெளிச்சம் ஒவ்வொருடைய இருதயத்தில் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அவருடைய வேத வசனம் உள்ளே கடந்து சென்று வெளிச்சத்தை கொடுத்து இருள் நீங்கி அவர்கள் எல்லாரும் வெளிச்சத்தை பெற்று அப்பா வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகளாக அப்பா மனம் திரும்பி உம்முடைய ரட்சிப்பை பெற்று ஒவ்வொருவரும் உம்முடைய நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாக மாற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசு சாமி. அப்பா இந்த மார்ச் மாசம் ஆண்டவரே கர்த்தாவே ராஜா எங்களுக்கு ஒரு 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 வித்தியாசமான ஒரு புதிய ஒரு உத்வேகத்தினுடைய மாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். மார்ச் மாசத்துல எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ செயல்கள் அப்பா. அப்பா நீர் செய்ய போகிறீர். உடைய அதிசயத்தை காண செய்ய போகிறீர். உடைய அற்புதத்தை காண செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அளவில்லாத அன்புக்காக, உம்முடைய அளவில்லாத நேசத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே என்று கூப்பிடுகிற உம்முடைய அன்பின் சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கேட்டு அப்பா நாங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்க சுவாமி. கிருபை செய்து கொண்டிருக்கிறீர், கிருபை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ராஜா. நீ குழந்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் கோடான கோடியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிற சாமி. கோடா கோடியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு சுவாமி. தேவைகள் அனைத்தையும் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குடும்ப குடும்பமாக கோத்திர கோத்திரமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை இன்னும் அதிக அதிக அதிகமாக வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக, அந்த கனி நிலைத்திருக்கத்தக்கதாக, அந்த கனி மகசூல் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.